நாங்க தான் கெத்து, நாங்க பண்றதுதான் மாசுங்கிற மாதிரியா ஃப்ரெஷர்ஸ்க்கு மோசமான உதாரணமான சீனியர்ஸ். அரசு பேருந்தில் ஏறி அடாவடி செய்த ரூட் தலைகள். ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தின் போது நடந்தது என்ன? சென்னையில இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கல்லூரியில கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு புது மாணவர்களை வரவேற்கும் விதமா ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடப்பட்டுச்சு. இதனால கல்லூரிக்கு வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் ரயில்கள்லயும் இந்த கொண்டாட்டம் நடந்துச்சு. அந்த வகையில பூவிருந்தவள்ளி பகுதியில இருந்து பிராட்வே செல்லக்கூடிய தடம் எண் 53ல அந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் ஏறி இருந்திருக்காங்க. புதுசா கல்லூரியில சேர்ந்து படிச்சு பட்டம் பெற வேண்டிய மாணவர்களையும் அழைத்து வந்திருக்காங்க. கொண்டாட்டம் ஒரு கட்டத்துல மாணவர்களுக்குள்ளேயே இல்லாம வரம்பு மீறி பொதுமக்களை தொந்தரவு செய்யும் விதத்துல மாறி இருந்திருக்கு. பேருந்துக்கு முன்னாடி பட்டாசு வெடிச்சு பேருந்து மேல ஏறி அடாவடி செஞ்சுன்னு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி இருக்காங்க. நாட்டோட வளர்ச்சிக்கு தூணா இருக்கக்கூடிய இளைஞர்களோட இந்த செயல் பொதுமக்களிடையில பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வகையில மாணவர்களோட அட்டகாசத்தையும் கட்டுப்படுத்துற வகையில அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வழி நடத்துற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இருபது அடி நீளம் கொண்ட 40 கிலோ எடை இருக்கிற ராட்சச மாலையை தாய்மாமன் சீரா கொண்டு வந்திருக்காங்க. தாய்மாம வீட்டு சீர்னா இப்படில இருக்கணும்னு எல்லாரும் ஆடு பார்த்து அசந்து போயிருக்காங்க. கூடவே 224 சீர்வரிசை தட்டும் வந்திருக்கு. கேரள சண்டை மேலத்தாளத்தோட பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா போயிருக்கு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஏனுங்க யாருக்காவது கல்யாணமானு கேட்குற அளவுக்கு தாங்க இந்த செலிப்ரேஷன் இருக்கு. மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக தான் தாய்மாமன்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்துல இருக்கிற பூட்டை கிராமத்தை சேர்ந்தவங்க சுப்பு மற்றும் பிரேமா. இவங்களுக்கு சுபஸ்ரீ அப்படின்ற மகள் இருக்காங்க. இவங்களுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா நடந்திருக்கு.